அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான கவுனி அரிசி பருப்படை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கவுனி அரிசியை 8 மணி நேரம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 7லேருந்து 8 வரமிளகாய், லாங் சில்லி போட்டுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இதேமாரி அரைச்சிட்டு பருப்போடு சேர்த்து அரைச்சிங்கன்னா மிளகாய் அரைப்படாது. அடுத்தது பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. சேர்த்து அரைச்சிட்டு இதேமாரி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க பருப்பை. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்தா கவுனி அரிசி எடுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி. நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு இல்லை, மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். அதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு தோசை மாரி நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. செக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வாசனையாக இருக்கும். இதேமாரி பொன்வரெல்லாம் முடித்து எடுத்துக்கோங்க. சூப்பரான கவுனி அரிசி பருப்படை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு எப்படி செய்யணும்னா நம்ம சேனல்லே ரெசிபி இருக்குது, எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.